அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வரக்கூடிய ரத சப்தமி, நாளன்னைக்கு வரக்கூடிய பீஷ்மர்னுடைய அந்த பீஷ்மாஷ்டமி, அது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே பதிவாக நான் போடுறேன். நிறைய இனிமேல் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள் சம்மந்தமாக ஜோதிட ரீதியாக மகாபாரதத்தில் இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு இருந்தது, அதனால் இப்படி நடந்தது, அந்த மாதிரி விஷயமும் இல்லை. இந்த குரு கர்மா, சூரிய இந்த கர்மா அந்த கர்மான்னு சொல்லிட்டு தோஷங்கள் இருக்குது, அதனால் இந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்மளுக்கு ரிலேஷனில் இருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பிறந்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்கள சுற்றி இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஜோதிட காம்பினேஷன் இல்லைன்னா நியூமராலஜியோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தான் வீடியோ போகிறதா இருக்குது எனக்கு. அதனால் அந்த பீஷ்மரனுடைய உத்திராட நட்சத்திரன்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த இதில் பீஷ்மாஷ்டமின்ற விஷயத்துக்கு கூட அந்த அந்த நடந்த விஷயங்களில் நடக்கிற ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, பீஷ்மர் நிறைய மகாபாரதத்தினுடைய இதெல்லாம் நெட்டில் ஒன்று சொல்லியிருக்கு, இவங்க இந்த நட்சத்திரம் தான், இந்த ராசி தான். இன்னும் சொல்லப்போனால் பீஷ்மர் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஆனால் வேறு சிலர் சொல்கிறாங்க, இவர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. நேற்று நான் குரு கர்மாவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்தந்த ராசிகள் இந்த மாதிரி இருக்குன்னு. அதில் கூட சில ராசி நட்சத்திரங்கள் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற சில ஜோதிடர். ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் நெட்டில் போட்டிருக்கிற மாதிரி இல்லைன்னாலும் அவங்க சொல்கிற அந்த கதையினுடைய போக்கில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது நிஜமாக இருக்குதுன்ற மாதிரி தோணுது எனக்கு. அந்த கான்செப்டை பார்க்கும்போது அது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது அவங்க சொல்கிற நட்சத்திரம் கரெக்டு, நெட்டில் எங்கே பாரு போட்டிருக்குது உண்மை இல்லையோன்ற மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் தான் இப்போ நான் இது போட்டிருக்கும் போதே நிறைய பேருக்கு தோணும், பீஷ்மர் மூலம் தானே இவர் தனுசு ராதேன்னு தோணும். அதுக்கு தான் இந்த விளக்கத்தை எடுக்கும்போதே நான் சொல்லிடுறேன். இவங்க சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்கு அந்த உத்திராட நட்சத்திரம் அவருன்னு சொல்கிறதுக்கு அது ரொம்ப ஏற்றதாக இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை என்ன எடுத்துக்கலான்னா, பீஷ்மரே கூட இல்லாத போட்டோம். ஆனால் யாரோ ஒரு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி சம்மந்தப்பட்டால் என்ன இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு சூரியன் விஷயத்தை பற்றி ரொம்ப பேச போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு அப்கமிங்கில் வர பண்டிகை, பூஜை நாட்கள், உன்னதமான நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்ம வீடியோ பார்க்குறோமே. ஏதோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலை நான் காமிச்சிட்டு இருந்தாலோ, அது வரலாற்று அதனுடைய வரலாற்று தஞ்சை பெரிய கோயிலை இப்படி கட்டினார்கள் அப்படி கட்டினார்கள் எவ்வளோ சொன்னாலும் ஒரு மனுஷனால் ஒரு அளவுக்கு மேலே கேட்க முடியாது, அது பார்க்கறதுக்கு முடியாது. இப்போ ஆன்மீக விஷயங்களை நிறைய தேடி பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, உங்கள் வீட்டில் நாளைக்கு இந்த நாளில் நீங்கள் இதை பண்ணிங்களான்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆன்மீகத்தை நாடி இருக்கிறாங்களே தவிர, நான் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நான் தர்மவானாக இருக்கணும், நான் கடவுளே என்னை காட்சி தரணுன்றதுக்காக 99% பேர் அதுக்காக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கோல்ஸு நீ அட்டன் பண்ணி உனக்கு கோல்ஸை நீ முடிக்கணும். அதுக்கான பாதை ரொம்ப அழகாக எனக்கு இருக்கணும், அதுக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறணும், அதுக்கு நான் இந்த பூஜை பண்ணணுமா, இந்த கோயில் போகணுமா, நாளைக்கு வர நல்ல நாளில் எப்படி அந்த ஒரு ஆசைக்காக தான் எல்லாருமே அந்த இதில் ஆன்மீக விஷயங்களை தேடுதல். குறிப்பாக பெண்கள், ஏன்னா பெண்கள் தன் வயிற்றிலிருந்து அந்த குழந்தைகளை பெற்றவர்கள். அவங்களுக்கு அதிகமாக அந்த குழந்தைகளை பாதுகாப்புக்கும் சரி, அந்த குழந்தைகளை மேலே வளர்த்தி கொண்டு வரத்துக்கும் சரி, அவர்கள் இந்த ஆன்மீகத்தை அதிகமாக கையில் எடுக்கிறார்கள். ஆன்மீக சேனல் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் தான் அதை பார்க்குறதா இருக்கும். அது மாதிரி இப்போது நான் இதுக்கு முக்கியமாக நீங்கள் விரும்புகிற அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அந்த சூரியனுடைய அந்த ரத சப்தமி விஷயத்துக்கு சொல்லிடுறேன். இந்த டைமில் இந்த நம்பர் எழுதி இப்படி பண்ணால் நடக்கும் மேஜிக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு இது சொல்லிடுறேன். ஆனால் பீஷ்மர் விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த ஒரு ரொம்ப அற்புதமான தருணங்கள், அது மகாபாரதத்தினுடைய அழகிய தருணங்கள் அது. அதனால் அந்த கொஞ்சம் அதுக்கு அவர் இறக்க தருவாயில் இருக்கின்றது, அந்த கிருஷ்ணனுடைய பங்கு, வேதவியாசனுடைய பங்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அந்த என்னது நான் போட்டிருக்கிற அந்த உத்திராட நட்சத்திரம் சம்பத்து தாரை அந்த விஷயத்தையும் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது வீடியோ லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குமேன்னு பார்க்காதீங்க. அந்த விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமாக தெரியணும் அப்படின்றது.
இப்போ நான் வந்து இந்த சூரியனை பற்றி, இந்த ரத சப்தமின்றது வந்து சூரிய தேவன் வந்து அந்த இந்து சமயத்தில் நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோன்னா, 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி, குறிப்பாக வடகிழக்கு, நம்ம வீட்டில் ஈசான மூலை தான் முக்கியம், ஈசான மூலையில் தான் பூஜை ரூம் வச்சுக்கணும், ஈசான மூலை வந்து தாழ்ந்த மாதிரி இருக்கணும், ஈசான மூலையில் எதுவும் நீட்டிக்கிட்டு மாதிரி வீடு கட்டக்கூடாது, ஈசான மூலையில் வெயிட்டான பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்னு நம்ம பல விதமாக நம்ம வந்து அந்த ஈசான மூலையை நினைக்கிறோம் பார்த்திங்களா. அந்த வடகிழக்கு திசை பக்கமாக அந்த தேர் 7 குதிரைகள் பூட்டிய அந்த ரதத்தை திருப்பி பயணிக்கின்ற நாள்தான் அந்த சூரிய தேவனினுடைய தேரோட்டியாக அருணன் இருக்கின்றார். அருணாச்சலேஸ்வரர் நம்ம சொல்கிறது வந்து சூரியனாவே சிவன் உங்களுக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து தேரில் வர்றது விஷ்ணு மாதிரியும், உங்களுக்கு வந்து சூரிய நாராயணன் அது மாதிரியும் இருக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் சூரியனுன்னா சிவன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அருணாச்சலேஸ்வரன், அருண் என்ற பேருங்கள்லாம் வந்து சிவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் அது முருகரோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அந்த அருணாச்சலேஸ்வரர், அருணன் என்ற பேர்லான்றத இந்த இடையிலேயே பேர்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி வரும்போது உங்களுக்கு நான் இனிமேல் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்லேயே அப்படின்னு சொல்கிறேன். சூரிய தேவனுடைய தேரோட்டியாக அருணன் இருக்கிறாரு. சூரியன் தேரில் இருக்கிற 7 குதிரைகள் என்னென்னா உருவகப்படுத்தி இருக்குது எல்லாமே. எப்படி வந்து சூரியனுடைய மனைவி வந்து சாயாதேவி, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அஞ்சனா தேவி வந்து அவங்க சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல், அந்த அனல் தாங்க முடியாத அந்த அம்மாவுக்கு 2 பசங்க பிறந்தோடனே, கொஞ்சம் பசங்க பிறந்தோடனே அந்த அம்மா போயிட்டு இந்த சாயாதேவியை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா நிழலியே இன்னொரு ஒய்ஃபாக நீ இது பண்ணின்னு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி உருவகப்படுத்தின மாதிரி ஒரு விஷயமாக தான் அது. ஒரு மனைவி, குழந்தைகள், இத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்க, அந்த மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் இந்த 7 குதிரைகள்ன்றது வந்து 7 வண்ணங்களை கொண்ட வானவில்லை குறிப்பதாக இருக்கின்றது. அந்த 7 வண்ணங்களை கொண்ட, ஏன்னா சூரியனில் இருக்கின்ற வருகின்ற கதிர்கள் வந்து அந்த அதனால தான் அது வானவில் அந்த மாதிரி தெரியுது. சூரியன்லேருந்து தான் அந்த 7 வண்ணங்கள் தோணுது. அது கரெக்டாக வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக அந்த மேகக்கூட்டங்கள் மேலே அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு படியும்போது அது தெரியுது. அந்த காரணமே, அந்த வானவில் வரத்துக்கு காரணமே அது தனி இல்லை, சூரியன்லேருந்து வர கதிர்கள் தான் 7 வண்ணங்களாக மழை பெய்யறதுக்கு முன்னாடி வானத்தில் வரத்துக்கு ரீசனே அது சூரியன்லேருந்து வர கலர்ஸ். அந்த 7மே, அந்த 7 வண்ணங்களுமே சூரியனிலிருந்து வருகின்ற வண்ணங்கள். அதனால் அந்த 7 வண்ணங்களை கொண்ட வானவில்லை தான், அந்த 7 கலர்ஸை தான் 7 குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது தேர் இழுத்துக்கிட்டு போகுது 7 குதிரைகள் அப்படின்னு. அந்த 7 வண்ணங்கள் சூரியனை இழுத்துக்கிட்டு போகுது சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா. மற்றும் 7 குதிரைகள் வாரத்தினுடைய 7 நாளை குறிக்கிறதாகவும் இருக்குது. அது மாதிரி சூரியனுக்கு உகந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிறு, சூரியன், சிவன் இதெல்லாம் ஒன்று. அதே மாதிரி கங்காதேவி வணங்க வேண்டிய கங்காதேவிக்கு உரிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி வந்து சூரியனுக்கு உகந்த தினமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கின்ற 7 நாட்களுமே சூரியனோடு, எல்லா கிரகங்களுமே அந்த சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்குது. எல்லாமே அந்த சூரியன் தான் அதை வழிநடத்தி செல்கின்றது. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கின்ற 7 நாளையும் சேர்த்து அந்த 7 குதிரைகள், அந்த 7 கலர்கள் அப்படின்ற விஷயம் வருது. அது கூட அந்த ரதத்தில் 12 சக்கரங்களை, 12 ராசி, அந்த 12 ராசியை சக்கரமாக வந்து அதுக்கு, அது தேர், அந்த 12 ராசியுமே அதுக்கு சக்கரம் அப்படின்ற உருவகப்படுத்துகிறாங்க. சூரியனுக்கு சொந்த வீடான சிம்மராசி, சிம்மராசியில் வந்து அந்த சொந்த வீடாக சூரியன் இருக்குது. சூரியன் ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு ராசியில் பயணித்து திரும்ப வரத்துக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுது. அந்த இது தான் ரதசப்தமி திருவிழாவாக சூரிய கடவுள்கிட்டேருந்து அந்த ஒரு ஆற்றல், ஒளி, உலகமே நம்மளுக்கு, மற்ற கிரகங்களும் சரி, உலகமும் சரி, அண்ட சராசரங்களும் சரி, அந்த சூரியனால் தான் நாம் வாழ்கின்றோம். அந்த ஒளி வெள்ளத்திலிருந்து தான் எல்லா விட்டமின் சக்தியும், அதுக்கிட்ட போனமான பொசுங்கிடுவோம், அந்த விட்டமின் நம்மளுக்கு கிடைக்காது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7 கலர்களையும் வந்து நிறம் அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா தாவரங்களுக்கு போய் சேர்ந்து, அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து சேர்ந்து, அப்படி வந்து இன்ச்சாக தான் போக முடியுமே தவிர அது கிட்ட போக முடியாது. எப்படி அஞ்சனா தேவி ஓடி போயிட்டாங்களோ அந்த மாதிரி அது கிட்ட போய் நம்ம அது உள்ளகிற விட்டமின்ஸையும் அதில் இருக்கிற தெய்வீக ஆற்றலையும் நம்ம எடுக்க முடியாது. அது ஒன்றுத்து மேலே விழுந்து இன்னொன்று மேலே விழுந்து, எப்படி வந்து கங்கை நீர் வந்து அந்த சடாமுடி சிவனுடைய முடியில் நுழைஞ்சி வந்தால் தான், இல்லைனா அந்த வேகமான ஃபோர்ஸுக்கு பூமியே இதாகிடும்ன்ற மாதிரி, அப்படி தான் அதை நம்மளுக்கு வந்து சேரும். அந்த சூரியனுடைய இது அருளுன்றதும் சரி, அது ஒரு வேறு வேகமான ஆற்றலாகவும் இருந்தாலும் சரி, அப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ரத சப்தமின்றது வந்து
அந்த சூரியனை நம்ம வணங்குகின்ற ஒரு நாள். நம் நினைக்கிற எல்லா நினைப்புமே பஞ்சபூத சக்தியில் நம்ம மனம்தான் ஆகாயன்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சூரியன்கிட்ட போய் சேர்றதுக்கு உகந்த நாளாக அந்த ரத சப்தமி இருக்கும். இந்த ரத சப்தமி நாள்லேருந்தே நீங்கள் வந்து நிறைய நேற்றுலேருந்தே வசந்த பஞ்சமியிலேருந்தே நிறைய பேர் ஏசி போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த இது வந்து ரொம்ப டிசம்பர் இதிலலாம் இருந்த சமயத்தில் இந்த ஜனவரி பொங்கல் வரைக்கும் இருக்கும். பொங்கல் வரைக்கும் ஒரு சில்னஸ் இருக்கும். இந்த பொங்கல்லேருந்து டக்குன்னு தெரியும். அதுலேயும் வசந்த பஞ்சமியிலேருந்து டக்குன்னு வேர்த்து போகிறது இதெல்லாம் தெரியும். அதுலேயும் ரத சப்தமியிலேருந்து நல்லாவே அந்த படிப்படியாக வெயிலினுடைய தாக்கம் வந்து உயரத்தை பார்க்க முடியும். இந்த நாள் வசந்த காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது. அதை தொடர்ந்தே தெலுங்கு வருஷ பிறப்பு வரும். அதை தொடர்ந்து சித்திரை வருட பிறப்பு வரும். அதே மாதிரி அந்த வெயில் அது வரைக்கும் கத்திரி வெயில் மாதிரி இது ஏறிட்டே போகும் இதுலேருந்து உங்களுக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக நாளைக்கு இது வந்து தமிழ்நாடு, சவுத் இந்தியா அதை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயம் நேரம் வந்து 6:38 காலையில் 6:38 AM இருக்குது உங்களுக்கு நாளைக்கு. ஏன்னா இந்த சூரிய உதய நேரத்தையே செக் பண்ணி நீங்கள் அந்தந்த நேரத்துலேயே டெய்லி காலையில் அந்த சூரிய உதய நேரத்துக்கு முன்னாடி 2 நிமிஷம் முன்னாடி போய் பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடியிலையோ நின்று கும்பிட்டா ரொம்ப சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் வந்து ரத சப்தமி அன்றைக்காவது நீங்கள் அதை பண்ணிங்களான்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். காலையில் 6:38 AM வந்து நீங்கள் தமிழ்நாடும் சவுத் இந்தியாவும் தான் ஓரளவுக்கு வரும். இப்போ மற்ற இடத்துங்களன்னா அந்த சூரிய உதயம் வந்து மாறுபடும் அந்த டைமிங். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 6 மணிக்கே நீங்கள் முன்னாடி உங்கள் வீட்டில் எந்த பேப்பரோ நோட்டோ எது இருந்தாலும் சரி, அதுக்குன்னு தனி நோட்டெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு பேப்பர் நோட்டில் இந்த வானவில்ல என்ன கலர்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள் இல்லையா அதனால் கலர் பென்சில் இருக்கும், அதில் இல்லைன்னா ஸ்கெட்ச் இருக்கும், இல்லைன்னா கிரேயான்ஸ் எதனா இருக்கும். அதுலேருந்து எடுத்து ஒரு 7 கலர் பக்கத்தில் முடிஞ்சால் வானவில் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லா கலரும் 7 கலர்ஸும் வர மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கு கீழே 777 போடுங்க. 3 7 போடுங்க. 3 7 போட்டுட்டு அது கீழே வந்து உங்கள் வேண்டுதலை முக்கிய வேண்டுதல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேண்டுதலை நீங்கள் வந்து 7 முறை எழுதிக்கோங்க. மற்ற வேண்டுதல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேண்டுதலை வாயிலே சொல்லி வேண்டிக்குங்க. முக்கிய வேண்டுதல் ஏதாவது ஒன்று இருக்கும், வீடு வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், இல்லை குழந்தை பிறக்கிறதோ, இல்லை வந்து ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஒன்று இருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் 7 டைம்ஸ் நீங்கள் வந்து பால்கனியா இல்லை மொட்டை மாடியா அந்த இடத்துக்கு அந்த பேப்பரை நோட்டையோ பெண்ணையோ எடுத்துன்னு போயிடுங்க. இந்த கலர்ஸ் வந்து அப்பே போட்டு வச்சுக்கோங்க, முன்னாடியே கூட போட்டு வச்சுங்க. கலர்ஸை 777 முன்னாடியே கூட போட்டு வச்சுங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் பண்ணுறது. ஆனால் யூஸ்வலாக எப்பவுமே சொல்கிற விஷயம், கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கணும் கையில், பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு சூரியனை நோக்கி கொஞ்சம் வந்து ஊற்றிட்டே சொன்னால் அது வந்து சூரியனை நோக்கி நம்ம பூஜை பண்ணுற மாதிரி. அது மாதிரி வந்து பொதுவாக எப்பவுமே இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டில் கொஞ்சோண்டு ஏதாவது விளக்கு தீபமோ இல்லை கற்பூரமோ வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு எதனா நிவேதனம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் அதில் வச்சுக்கிட்டு, பஞ்சபாத்திரமும் வச்சுக்கிட்டு, அதில் ஒரு கற்பூரமும் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு எரிகின்ற விளக்காவது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை சூரியனை நோக்கி எடுத்து கைகளால் அந்த தண்ணியை சூரியனை நோக்கி அப்படி நிதானமாக விடுவாங்க கீழே. சூரிய பூஜை பண்ணுறதுன்றதுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் 6லேருந்து ஆரம்பித்து 6:38 சூரிய உதய நேரம். அந்த சூரிய உதய நேரத்தில் வந்து நீங்கள் இது எல்லாமே 6லேருந்து 6:38க்குள்ளவே இது எல்லாமே நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். பால்கனிலையோ இல்லை மாடியிலையோ அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பேப்பர்லேயோ இல்லை நோட்லேயோ அதை வந்து 7 நிறங்கள் அந்த இதுவாக வானவில்லுன்னு நினச்சி, வானவில் மாதிரியே கூட அதை வட்டமாக நீங்கள் அதை போட்டு அந்த வட்டமாக வருது இல்லைங்களா, அந்த இடத்துலையே கூட 777 போட்டுட்டு இதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த தண்ணி விட்டு அது வந்து உங்கள் மனசில் வந்து முக்கியமாக சூரியன் தான் எல்லாத்துக்கும் நம்ம காயத்ரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சூரியன் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் ஒரு சரஸ்வதிக்கு ஒரு காயத்ரி சொல்கிறீங்கன்னாலும், நீங்கள் வேறு ஒரு கடவுளுக்கு ஒரு காயத்ரி சொன்னாங்களும் அது எல்லாமே அது சூரியனோடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதனால் சூரிய காயத்ரி வந்து அதையும் சொல்லிவிடுங்க. அந்த கற்பூர ஆரத்தி காட்டுறது, ஏதாவது ஒரு குட்டி நிவேதனம், ஒரு கல்கண்டோ ஒரு முந்திரியோ பாதாமோ வச்சு கூட அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னா அரிசி கூட கொஞ்சம் சும்மா வெறும் அரிசியை கூட அப்படி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி விட்டு கீழவே கூட கொஞ்சம் அப்படி தூவிட்டிங்களா அந்த எறும்புகளோ இல்லை எதனா வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த தண்ணியும் விட்டுட்டு அந்த கற்பூர ஆர்த்தியும் காமிச்சிட்டு சூரிய காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓம் அஸ்மத்ஜாய வித்மிகே பாசஹஸ்தாய திமிகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நோட்டில் ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்கள்ல அந்த 7 வண்ணங்கள் 777 அது கீழே 7 டைம்ஸ் உங்களுடைய முக்கிய வேண்டுதல் அது எழுதுங்க.
அது ரொம்ப வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சீக்கிரமாக அது நடத்தி கொடுக்குன்றதுக்கு அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பீஷ்மரி அப்படியே ஒரு வேளை பீஷ்மர் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னு நான் இதில் எடுத்துக்கிறேன். அது என்னென்னா, பீஷ்மனுடைய நட்சத்திரம் உத்திராடம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கர்ணனினுடைய நட்சத்திரம் பூரட்டாதியாக இருக்குது. நேற்று தானே நான் சொன்னேன். அதாவது உத்திராட நட்சத்திரம்ன்றதும் அந்த இன்னும் 2 நட்சத்திரங்களும் குருகர்மா. அதுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தினால்தான் மிகுந்த நன்மையும் அல்லது மிகுந்த தீமையும் நடக்கும். பூரட்டாதியும் இன்னொரு 2 நட்சத்திரங்களாக விசாகமும் புனர்பூசமும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயமா இதில் இருக்குது. ஆனால் இது அது சம்மந்தமாக குருகர்மா அந்த மாதிரி இல்லை. இது சம்பத்து தாரை வதை தாரை அப்படின்ற கான்செப்டில் இதை சொல்லியிருக்கிறாங்க. கர்ணனினுடைய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி. இவர் பீஷ்மனுடைய இது வந்து உத்திராடம். பீஷ்மருக்கு கர்ணனுக்கு 2 பேருக்குமே யார்டா குருன்னா, அதுக்கு 2 பேருமே யாருன்னா பரசுராமர் தான். அப்போது பரசுராமர்னுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி. இது கூட பரசுராமனுடைய நட்சத்திரம் ரோகிணின்னு போடல. மற்ற நெட்டில் போட்டிருக்கிற இதிலெல்லாம் பரசுராமனுடைய நட்சத்திரம் ரோகிணின்னு இல்லை, வேறு ஏதோ இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற கான்செப்ட் படி நம்ம இது வேறு ஒரு காரணத்துக்காக இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்னு பார்க்குறேன். பீஷ்மர்னுடைய உத்திராட நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை. ஆனால் அதே குருக்கிட்ட பரசுராமன் கிட்ட பயிற்சி பெற்ற கர்ணனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இவருக்கு பரசுராமனுடைய ரோகிணி நட்சத்திரம் வந்து வதைத்தாரை. அதனால்தான் பரசுராமன் கிட்டேருந்து எல்லா வரங்களையும் எல்லா வித்தையும் கற்றுக்கின பீஷ்மரும் கற்றுக்கிறாரு. கர்ணனும் தான் பரசுராமர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, எதுவுமே உனக்கு பயனற்று போகும், சமயத்தில் பயனற்று போகும்ன்ற வார்த்தையை அந்த பரசுராமன் என்ற குரு மூலமாக அந்த கர்ணனுக்கு சொல்லப்பட்டு விடுவதால் அது கடைசியில் அது அப்படியே நடந்து விடுகின்றது. அதனால் குரு சிஷ்ய உறவு வந்து ஒரு தாரை பலம் கொண்டு நடக்கிறதும், தாரை பலம் இல்லைன்னா குரு சிஷ்ய இதில் கூட கற்றுக்கின ஒரு அந்த பலன் இல்லாது போகின்றது அப்படின்ற விஷயத்துக்கும் பதிவு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பீஷ்மாஷ்டமி சமயத்தில் இதை சொல்லலான்றதுக்கு சொல்கிறேனே தவிர, உண்மையிலே பீஷ்மர் வந்து உத்திராட நட்சத்திரம் இல்லையோ, அல்லது வந்து கர்ணன் வந்து பூரட்டாதி இல்லையோ, அல்லது இவர் பரசுராமன் ரோகிணி இல்லையோ, ஆனால் இதே கான்செப்டில் வேறு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இதே மாதிரி ஒரு குருக்கிட்ட பயிற்சி பெற்றவங்க, இதே மாதிரி காம்பினேஷனில் நடந்தவங்களுக்கு இந்த சம்பத்து தாரையும் வதை தாரையும் நடந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் போதும். இது அந்த நட்சத்திரம் தானான்றதை நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த வதைத்தாரை சம்பத்து தாரை அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்மளும் தான் அதே கம்பெனிக்கு இது பண்ணோம், நம்மளும் தான் அதே கம்பெனிக்கு போகணும், இல்லை நம்மளும் தான் அதே இவர்கிட்ட டியூஷன் சார்கிட்ட போகணும். ஆனால் நமக்கு நல்ல இது வரல, அவங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் வரும்போது இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான அந்த இவர் பீஷ்மரனுடைய அந்த இறுதி கால விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதை பற்றி பேசிட்டு தான் அந்த எருக்க இலையாக இருக்கட்டும், அவரை நினைத்து அன்றைக்கி நீங்கள் எருக்க இலைகளை வாங்குவதோ இல்லை எருக்க இலையே இல்லைன்னா கூட பீஷ்மரை நினைத்து ஒரு தியானம் மாதிரி பண்ணால் கூட போதும். சும்மாவே நம்ம சிவனை நோக்கி வந்து அவர் ஆத்மசாந்தி அடிக்கிறதுக்கு வேண்டிக்கிட்டால் கூட போதும். அது எருக்க இலைகளை வச்சு அதில் சடங்குப்படியே தான் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, எப்படி நம்ம மூதாதையார்களுக்கு வந்து நம்ம பித்ரு இது வந்து தை அமாவாசை நம்ம சமயத்தில் நினைக்கிறோமோ அதே மாதிரி அவருக்கு பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா அவருக்கு ஒரு இது கூட கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து மூதாதையார்களுக்கு தர்ற மாதிரி கூட உங்களுக்கு வசதி இருந்தது. ஆனால் பீஷ்மருக்கு நீங்கள் அந்த மாதிரி தர்ப்பணம் வந்து கூப்பிட்டு ஐயரு கூப்பிட்டு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறது, கடற்கரை ஓரத்தில் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறது, இல்லை வீட்லேயே கொடுக்குறது, இது பண்ணிங்களான்னா கூட அதுக்கு பெரும் புண்ணியம் ஏற்படும். அது ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பீஷ்மருக்கு பண்ணுறதுன்றது வந்து பல பித்ருசாப தோஷங்களை வந்து ஒரு தை அமாவாசையில் மகா கும்பமேளாவில் போயிட்டு அந்த 3 நதிகளில் பண்ணுறதுக்கு இணையான பீஷ்மருக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா அவ்வளோ நல்லது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியலனா கூட மூதாதையாருக்கு எப்படி நம்ம தை அமாவாசைக்கு நினச்சி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிடலாம் நீங்கள் அவருக்கு பண்ணுறதுன்றதையும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு பீஷ்மரை பற்றி சில விஷயங்களை நான் நிச்சயமாக சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? இப்போது அவருடைய இந்த தட்சிணாயத்துக்கு மாறுகின்ற சமயத்தில் அவரை பற்றி இந்த விஷயத்தை நம்ம காதால் கேட்குறோம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை யாரெல்லாம் இந்த சமயத்தில் கேட்டுருந்துக்கிறாங்க, யாரெல்லாம் அதை போய் நெட்டில் போய் தேடி படிக்கிறாங்க, இல்லை யாரெல்லாம் அதை ஒரு புக்காக படிக்கிறாங்கன்னும் போது அந்த பீஷ்மனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அந்த சமயத்தில் அவரை பற்றி விஷயங்களை பற்றி நாம் பேசும்போது. இப்போ நான் வந்து பீஷ்மனுடைய ஒரு சின்ன பார்ட்டு
அந்த அம்புகளால் வந்து அர்ஜுனனே தான் போயிட்டு ஐடியா கேட்குறது, உங்களை கொல்றதுக்கே முடியாது, உங்களை கொல்றதுக்கே யாராலையுமே உங்களை கொல்ல முடியாது, உங்களை கொல்றதுக்கு நீங்களே ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் போய் அர்ஜுனன் அவருக்கே போய் கேட்குது. அப்பாடி நீ இப்போயாவது வந்து அதை பற்றி கேட்டியாப்பா, நல்லதுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் பீஷ்மர். அந்த மாதிரி அவரது வடிவத்தை நினைத்து, அவரது கிருஷ்ணரை நினைத்து, பொழுதுகளை நினைத்து அவர் புனித நாமங்களை சொல்கிறாரு. கிருஷ்ணன் உலகை விட்டு புறப்படும் நேரத்தில் தன் அழகான சிரித்த முகத்துடன் அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்படி பகவத்கீதையினுடைய முடிவே இதுதான். எப்பொழுதும் என்னை நினைத்து என் பக்தனாகி என்னை வணங்கி எனக்கு உனது வணக்கத்தை செலுத்து, இந்த வழியில் நீ என்கிட்ட தவறாமல் வந்துடுவீங்க, இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். அப்புறமா முக்கியமாக அந்த முன்ன பின்ன நடந்த நிகழ்ச்சியில் சிகண்டி எப்படியும் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற வைராகியத்துடன் இருந்தாள். பீஷ்மரை பற்றிய முழு விவரங்களையும் சேகரிச்சிட்டு இருந்தா. சுத்த ஒரு வீரனுடன் போர் புரிவேனன்றி அவர் எதிரே ஒரு பெண்ணோ அலியோ அவர் சொன்னது, பீஷ்மர் சொன்னது, என் எதிர்க்க ஒரு பெண்ணோ அல்லது அலியோ வந்தால் நான் போர் புரிய மாட்டேன். நிறைய கொள்கைகள் வச்சுக்கிட்டார் பீஷ்மர். அதில் இது ஒன்று, இப்படின்னு தான் நான் ஒன்று பண்ண மாட்டேன், அவன் கூட போர் புரிய மாட்டான், அப்படின்னு தான் நான் பண்ண மாட்டேன். ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல, எனக்கு வந்து ஆணா ஒன்று இருந்தால் ஆணா இரு, ஒன்றும் சொல்லு, இல்லைன்னா இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, அந்த மாதிரி நீ ஒன்று ஆணாக இருக்கணும், ஒன்று பெண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க இப்போது ட்ரம்ப். அந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கார் பீஷ்மர் வந்து, நீ பெண்ணோ அலியோ வந்தால் நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது அம்பை தான் வந்து சிகண்டியாக பிறந்தது. முன் ஜென்மத்தில் வந்து நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பீஷ்மர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த சால்வனை அந்த லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பெண்ணுங்களையும் அவர் கடத்தின்னு வராரு. அதெல்லாம் ரொம்ப மோசமான நிகழ்ச்சிகள். பீஷ்மர்னுடைய விஷயத்தில் வந்து அவர் வந்து தந்தைக்காக ஃபுல்லாகவே பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டாருன்றது பெரிய பிரம்மாண்ட விஷயம். ஆனால் அதை விட ஒரு பிரம்மாண்டமான நெகட்டிவ் விஷயம் என்னன்னா, ஒரே குறிக்கோள் அவர் ராஜ்யத்தை பெருசாக கொண்டு வரணும். அப்புறம் பசங்க போனாலும் சரி நான் வந்து பிரம்மச்சாரியம் போட்டுக்கிறேன்றது. அதுக்கு என்னத்துக்கு காரணம்னா, அந்த மாதிரி சத்தியவதிக்கு குழந்தை பார்த்தா அந்த அவங்க பசங்களே நான் அரசவையில் உட்கார வைக்கிறேன்றது. சரி, அந்த அரசவையிலே அவங்கள உட்கார வச்சா கூட அதுங்க எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பயங்கர பீஷ்மர் அளவுக்கு பலசாலியாக இல்லைன்னாலும் அவங்கெல்லாம் போயிட்டு பின்னாடி கூட மறுபடியும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு குழந்தை பிறக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களை எடுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ராஜ்யம் பிரிஞ்சுக்கிட்டே போகணும். உனக்கு அஸ்தினாபுரத்து இது வந்து உனக்கு அப்படியே வாரிசாக போகணும். 100 பேர் பிறந்தா 100 பேர் கல்யாணம் பண்ணணும். இது பீஷ்மர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ராஜ்யத்தை தன் தந்தையை இது பண்ணணும், தன் தந்தையினுடைய மனசுக்கு திருப்தியாக நடந்துக்கணும், தன்னுடைய தந்தைக்கு வந்து நம்ம ஒரு எல்லாத்தையுமே நம்முடைய ராஜ்யத்தை வளர்க்கணும், அது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டாரு. ஆனால் இதனால் எத்தனை பேர் அதனால் அவஸ்தைப்படுறதோ, பெரிய பாவங்களுக்கு அதுக்கு உள்ளேயே நம்ம உள்ளாக போகிறோன்ற விஷயத்தை பற்றி பண்ணாமல், சரி அப்படின்னா நான் பிரம்மச்சாரியம் வேண்டுக்கிறேன், அப்படின்னா நான் வந்து எது வேணால் பண்ணேன், எதை வேணால் விட்டு கொடுக்குறேன், நான் எவ்வளோ வேணால் வீரனாக இருப்பேன், ஆனாலும் நான் எல்லாம் பண்ணுவேன் பண்ணாரோ தவிர, நம் செய்கிற விஷயத்துங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து சேருன்றதை பற்றி விட்டுட்டு ஒரே குறிக்கோள் மட்டும், என் ராஜ்யத்துக்காக நான் எவ்வளோ வேணால் பண்ணுவேன், அதை வச்சார். அதில் பல தரப்பட்ட விஷயங்கள் தான். அந்த 3 பெண்களையும் கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணும்போது 3வது பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணுது. அப்புறம் அந்த பொண்ணு பாதி வழியிலேயே வந்து இது யாரையும் கூட்டின்னு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த திரும்பி போனால் அந்த சால்வன் அதெல்லாம் முடியாது, அவர் உன்னை கூட்டின்னு போனார்ல, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வராத போன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அப்படி உன்னால் தானே இது ஆச்சு, சரி நீ என்னையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பீஷ்மர்கிட்ட வருது. சரி, பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் பிரம்மச்சாரியம் பண்ணிட்டா அது முடியாது. சரி, பீஷ்மர் வாத்தியார் பரசுராமன் கிட்ட போனோம்னா எதனா இந்த பீஷ்மர் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் கிட்ட போய் அந்த அம்பை வந்து சண்டை போடுது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பீஷ்மர்கிட்ட சண்டை போடுறாரு, இதுக்காக அந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாரு பீஷ்மர்கிட்ட. ஆனால் கடைசியில் சொல்லி கொடுத்த வாத்தியார் பரசுராமன் பீஷ்மருக்கு, ஆனால் பரசுராமன் தோற்று போகிறாரு. அதில் ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் சமரசம் பண்ண முடியாது மானிடுறாரு. அப்போ என்ன பண்ணுது, அந்த மாதிரி நெருப்பில் குதித்து, அப்போ கார்த்திகேயனி அப்போவே முருகன் அதுக்கு முன்னாடி மகாபாரதத்துக்கும் முன்னாடி ராமாயணத்துக்கும் முன்னாடி முருகர் காலம் இருந்திருக்கணும். கார்த்திகேயனை வணங்கி தவிர்த்து தான் அந்த அம்மா வந்து நெருப்பில் போயிட்டு அடுத்த ஜென்மம் நான் எடுத்துன்னு வந்து நான் இதே பீஷ்மரை வந்து இது பண்ணுவேன்னு போகுது வைராக்கியத்தில். அந்த மாதிரி போன அந்த ஒரு இதுதான் அந்த அம்பையான அந்த சிகண்டி தான் அந்த ஸ்தூணன் என்ற கந்தர்வன். இப்போ கந்தர்வன் வருது பாருங்கள், அந்த இடத்துல கந்தர்வர்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டு இந்த நேமிநாதன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திட்டேன் அந்த அந்த எபிசோடை. அந்த ஸ்தூணன் என்ற கந்தர்வனுடைய உதவியால், ஏன்னா கந்தர்வர்கள்லாம் வந்து தேவர்கள் இந்த மேஜிக் சக்தியெல்லாம் உண்டு அவங்களுக்கு, அவங்க தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எப்போவுமே.
எங்கள் அசுரர்கள் வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கந்தர்வர்களுக்கு. இந்த கந்தர்வர்கள் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கெல்லாம். அவங்க எவ்வளோ வேணால் மேஜிக் பண்ணி தருவாங்க, தேவைப்பட்டால் எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணி கூட அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்தூணன் என்ற கந்தர்வன் உதவியால் என்ன பண்ணுறது, இந்த சிகண்டி வந்து ஆணாகவே மாறுறா. அலி மாதிரி இருந்தால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல பீஷ்மன், அதனால் ஆணாக மாறி இப்பொழுது இவள் பெயர் வந்து சிகண்டி, ஒரு திருநங்கையாக மாறுறா. ஆணாக மாறிய சிகண்டி தன் அப்பாவை சந்தித்து, இனி பீஷ்மரை கண்டு பயப்படாதீங்க, நான் அவர் எப்படின்னாலும் கொன்னுடுவேன், அவர் மரணத்துக்கு காரணமாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சபதம் மிட்டான். ஏன்னா அவன் வந்து அந்த கந்தர்வன் உதவியால் கம்ப்ளீட் ஆறா மாறிடான் அப்படின்னு. ஆனால் துருபதன் வந்து கவலைப்படுறான். பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலம் நிலை அந்த சமயத்தில் வந்துடுது. விதிவசத்தால் பீஷ்மர் வந்து துரியோதனன் பக்கம் இருக்கிற மாதிரி ஆயிடுது, விதிவசத்தால். சரிங்களா? அது மாதிரி துரியோதனன் படைகளுக்கு தலைமை தாங்கிய பீஷ்மர் என்ன பண்ணுறாருனா, போர் முனையில் அர்ஜுனனை சந்திக்கிற நிலை ஏற்படுது. பீஷ்மரை கொல்றதுக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து தான் இந்த சிகண்டி வந்து போர் முனைக்கு வராங்க. சுத்த வீரனான இந்த சுத்த வீரனன் கூட்ட தான் நான் போர் புரிவேன், அலி கூட மாட்டேன், பொண்ணு கூட மாட்டேன், அப்படி இந்த பொண்ணும் ஆணும் கலந்தது மாட்டேன், அப்படி இல்லை பொண்ணும் ஆணாக இருக்கணும், ஒன்று பொண்ணாக இருக்கணும், இல்லைன்னா இதுவாக இருக்கணும் அப்படின்னு, பெண் கூடவும் பண்ண மாட்டேன், அலி கூடவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால் அந்த கொள்கை இருக்கின்ற பீஷ்மர்கிட்ட முன் வந்து பீஷ்மருக்கு சவால் விட்டான். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் காட்சி தந்த சிகண்டியுடன் போர் புரிய விருப்பமில்லாத பீஷ்மர் தயங்குறார். அர்ஜுனன் என்ன பண்ணுறாருன்னா, அப்புறம் கூட இன்னொன்று சொல்லுது அந்த இது சிகண்டி என்னன்னா, இல்லைன்னா டைரெக்டாக என்னால் பண்ண முடியலன்னா நான் வந்து நான் அந்த யாரோ ஒருத்தர் அவரை பண்ணுறதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வேறு ஒரு இது ஸ்ட்ராட்டஜி எடுக்குது. அர்ஜுனன் வந்து பீஷ்மர் மீது அம்பு எய்வதற்கு முன் சிகண்டி பீஷ்மர் மீது அம்பு எய்தான். அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி போர் புரிகிறான் என்பதை புரிஞ்சுக்கிறாரு பீஷ்மர். சிகண்டி எய்த அம்பை இடது கையால் பிடிச்சு முறிச்சு போடுறாரு. அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் பீஷ்மர் மீது சரமாரியா அம்புகளை எய்கிறார். அந்த அம்புகளால் துளைக்கப்பட்ட பீஷ்மர் கீழே சாய்கிறார். ஆனால் பூமியில் விழாமல் அந்த அம்பே வந்து அப்படியே நெட்டிட்டு கீழே போய் விழாத மாதிரி பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் சூழ்ந்துக்கிட்ட அந்த அம்பு வந்து என்ன ஆயிடுது, பூமியில் போயிட்டு அவர் சாயவே முடியாத மாதிரி அப்படியே கிளாம்ப் மாதிரி பிடிச்சிருச்சு. அந்த அம்புகள் படுக்கையாக பூமியில் பதிந்து பீஷ்மரை தாங்கிக்கிச்சு. ஆனால் உயிர் பிரியலை. ஏன்னா அவர் நான் சொன்னப்போ தான் போகணுன்றார். தான் விரும்பிய நேரத்தில் முக்தி அடையலாம் என்ற அவருடைய வரத்தின்படி உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருக்கிறாரு. அதான் 5ஆம் தேதி. அந்த மாதிரி பீஷ்மர் வந்து உத்தராயண காலமும் வந்தது. ஆனால் பீஷ்மருடைய உயிர் வந்து அவர் விரும்பியது போல பிரியாதனால அவஸ்தைக்கு உள்ளவரார். காரணம் என்னன்னு புரியல, தவிக்கிறாரு. உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால் எந்த தடையுமின்றி நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவருக்கு ஜோதிடம் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால் அவர் அந்த டைமில் போகணுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தார். அந்த மாதிரி வந்து பஞ்சபாண்டவர்களும் அந்த பகவான் கிருஷ்ணன் எல்லாமே வந்திருக்கிறாங்க. பீஷ்மர் யார் மீதும் கோபம் படல. எல்லாரும் இருக்கிற நிலையில் பல போதனைகளை சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்றதே அப்போ சொல்கிறப்பட்டது தான். தான் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன், மனதிற்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அப்போது அங்கே வந்த வேத வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன், நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று கேட்கிறார். அதற்கு வியாசர், பீஷ்மரே, ஒரு மனிதன்றதில் தாண்டி இவங்க பெரிய நிலையில் இவங்க இருந்தாங்க இல்லைங்களா, சத்திரியர்களாகவும் இதுவாகவும் கங்கைக்கு பிறந்தவர் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒருவர் வந்து வியாசர் சொல்கிறது இது, மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை தடுக்காமல் இருக்கிறதும். நீயே தப்பு பண்ணாதான் தப்பு கிடையாது, அடுத்தவங்களுக்கு தப்பு நடக்கத்தை நீ கண்ணில் பார்த்துக்கிட்டே பேசாமல் இருந்தியானா அது கூட அதை விட பயங்கரமான பாவம் தான். ஏன்னா உனக்கு சும்மா இல்லை, உனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, தடுக்கிற சக்தியுங்குது, உடல் பலங்குது, மனபலம் இருக்குது, உனக்கு எல்லாமே முடியும். அது தேவையில்லாமல் ஒரு கொள்கையை வச்சுட்டு தான் நீ அதை வந்து பேசாமல் கண்ணில் எதிர்க்க நடந்த அநியாயத்தை பார்த்து பேசாமக்கிறிய தவிர உனக்கு வந்து சக்தி இல்லாமல் கிடையாது. அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வகையில் இந்த தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடலளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதை விட உள்ளம் படாத பாடுபடும் அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணான்ற விஷயத்தை அவர் சொல்கிறதோடு இவரும் அதை உணர்ந்து அந்த வேதனையே பெரும் தண்டனை அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரியுது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் உரித்த போது அந்த அவையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவ முன் வரல.
இது அநீதின்னு குரல் கொடுக்கல. அந்த அவையில் பீஷ்மர் கூட தான் இருந்தார். இன்னும் கூட பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இவர் தான் அதை தடுத்திருக்க முடியும். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்து கூட அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்து கூட அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது இந்த அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் நீ வந்து அந்த வலியோட தவிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஏன் வந்து நாள் குறிச்சிக்கிட்ட? இல்லைன்னா பேசாமல் அது முன்னாடி போயிட்டுருக்கோம். அது அம்புவில் படும்போதே போயிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு நான் இந்த டைமில் தான் போவேன்னா அது இதெல்லாம் அவஸ்தை பண்ணணும். ஏன்னா அவர் அந்த மாதிரி அவையில் பார்த்துக்கிட்டு தனக்கு நடக்கிற அநியாயங்களும் பார்த்துக்கிட்டு அதர்மத்துக்கு பக்கமாக நிற்க வேண்டிய சூழ்நிலை. ராஜ்யம் 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 தன் ராஜ்யம் ராஜ்யம் அதை கொள்கை பிடிப்பு தான் இது எல்லாத்துக்குமே பீஷ்மர்னா காரணம். இதில் பீஷ்மன்ற பெயருக்கு விஷயத்தை இந்த ஒன்று கொஞ்ச நேரம் பற்றி சொல்கிறேன். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசர்கிட்ட இதற்கு என்ன பிரயாச்சித்தம்னு கேட்குறாரு. யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம்னு உணர்ந்து வருந்துறாங்களோ அப்போ அந்த பாவம் போயிடுது அப்படின்னு அவர் சொல்கிறார். பீஷ்மர் வந்து நீ எப்போது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி வந்து கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ளாமையிலேயே உன்னுடைய அந்த 2 கால்கள், நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு யோசிக்காத உன்னுடைய புத்தி, இது இத்தனை விஷயம் வந்து உன்னுடைய தலை எல்லாத்துக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். பார்ப்பாட்டா உன்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் எதனா ஒன்று அதுக்காக எழுந்து குரல் கொடுக்கல. அதனால் எல்லா பார்ட்டும் உன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்லேயும் அந்த அம்பு குத்தணுன்றது விதி அப்படின்றாரு. அப்படின்னா என்னுடைய இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் தான். சதா ஒரு நல்ல வந்து ஒரு அக்னி சூடு வந்து மட்டுமே இருந்தால் போதாது. அந்த அக்னி சூடு மாதிரி லட்சக்கணக்காக இருந்தால் தான் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு அம்புனா அம்பு ஒரு இடத்துல தான் குத்தி இருக்கும். அப்போ மிச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். அது எல்லா இடத்தையும் சேர்த்து பொசுக்கணும் அப்படின்னா என் அங்கங்களை தீக்கிறதுக்கு சூரிய சக்தியை பிழிஞ்சி தாருங்க அப்படின்னு தன் நிலை உணர்ந்து தான் செய்த தவறுக்கு அப்படி தான் என் தலையிலிருந்து கால் வரை அப்படி வந்து நான் தடுக்காத போனேன்ல, அதுக்கு எல்லாமே நல்லா வந்து என்னுடைய இன்ச்சாக எல்லா பார்ட்டுமே அப்படி தான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு உணர்ந்து, சும்மா பேச்சுக்கு இல்லை, உணர்ந்து வேதவியாசர்கிட்ட அவர் சொல்கிறார். உடனே வேதவியாசர் என்ன பண்ணுறாருன்னா அது முன்கூட்டியே அவர் கையில் கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மர்கிட்ட காமிச்சு, பீஷ்மா இது வந்து எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் வந்து அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன் சொல்லிட்டு பொருள். சூரியன் வந்து முழு சக்தியும் இந்த இதில் இருக்குது, எருக்கம் இதில் இருக்குது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்கள் ஃபுல்லாக நான் அலங்கரிக்க வரேன். ரெண்டாவது வந்து அது கொஞ்சம் மருந்து மாதிரி அந்த அம்பு மாதிரி குத்தி இருக்கிற இடத்துக்கு அது ஒரு மருந்தாகவும் இருக்கும்னு நினச்சிருப்பார் வேதவியாசர். ஆனாலும் அவர் மன திருப்திக்கு அது சூரியன் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பொசுக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே எரிஞ்சு போகிறேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுன்னா அந்த எருக்க இலையை தான் சூரியன் அப்படின்னு சொல்லி அந்த வலியை இது பண்ணுறதுக்கு கூட அந்த எருக்க இலை வந்து அந்த ரணத்தை வந்து இது பண்ணணுன்னு கூட வேதவியாசர் அது அவருடைய மனசுக்கு திருப்தியாக சொல்லி அது ஒரு மெடிசனாக கூட ஒரு உடம்பு ஃபுல்லாக அது வச்சுருக்கலாம். உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன், அவர் உன்னை புனிதப்படுத்துவார் என்று அதன்படி பீஷ்மர் அங்கங்களை எருக்க நிலைகளால் அலங்கரிக்கிறாரு வியாசர். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியாக அடைகிறாரு பீஷ்மர். அப்படி தியானத்தில் ஆழ்ந்து போகிறார். அதுக்கப்புறம் தியான நிலையிலேயே முக்தியும் அடைகிறார். அந்த தியானத்திலேயே முக்தி அடைகிறார். பீஷ்மருக்கு வர்ற காலத்தில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த இது திதி மாதிரி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆனால் தானே பசங்க அவருடைய வாரிசுன்னு இருக்கும் அப்படின்ற மீனிங்கில் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக அவர் உயிர் நீத்துட்டாரே அப்படின்று தர்மர் வருந்துறாரு. அப்போ வியாசர் என்ன சொல்கிறாரு, தர்மரே நீ வருந்தாத, ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பிதுர்க்கடன் என்பது அவசியமே கிடையாது. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு திதி நம்ம பண்ணாதான் அவங்க வந்து மோட்சம் போவாங்களான்ற விஷயம் கிடையாது. அதனால் வேண்டி நீங்கள் பீஷ்மர் வந்து அவர் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் கொடுக்கும். ரதசப்தமி அன்னைக்கு தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் சொல்லிட்டு இந்த ரதசப்தமின்னு நான் சொல்கிறேன். இந்த நாளைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம், இல்லை பீஷ்மாஷ்டமின்னு வர்ற அன்னைக்கும் இதை பண்ணலாம். இது வந்து அந்த அவர் இந்த நாளில் தான்
அந்த இயற்கை இலைகளை விற்கிறது வந்து இந்த இது அன்றைக்கி தான் ரத சப்தம் அன்றைக்கி தான் அவர் விற்கிறாரு வேதவியாசர் அவர் மேலே. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பாரத நாடே இந்த இந்தியாவே பீஷ்மருக்காக அந்த நீர்க்கடன் அந்த தண்ணி கொஞ்சம் வச்சு அப்படி ஊற்றணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயமாக இருக்கட்டும். எப்போவுமே சூரியன் அப்படி வணங்குறது அப்படி தான் பண்ணுவாங்க. சூரிய இதுன்னா அந்த மாதிரி நீர்க்கடன் வந்து அழிக்கிறதும் ரத சப்தமி அன்னைக்கு அவங்க உடம்புல இயற்கை நிலைகளை வச்சுக்கிட்டு குளிப்பாங்க. அப்படி அப்படி அவங்க பண்ணுறதுனால அவங்க இந்த மாதிரி பாவத்துங்கள்லேருந்து பித்ரு தோஷத்துலேருந்து அவங்க செஞ்ச பாவங்கள்லேருந்து தன்னை விடுவித்து கொள்வார்கள். அதோடு பீஷ்மருக்கும் வந்து ஒரு நாடே வந்து பித்ரு கடன் பண்ணும் ரத சப்தமி அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீஷ்மாஷ்டமியும் அதே தான். ரெண்டுமே வந்து நாளைக்கும் அவ்வளோதான். ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி ரெண்டுமே ஒரே விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். அது 2 நாளுமே அது பீஷ்மரை நினைக்கிறதுல இருக்குது. இதுக்கு சூரியன் சொல்லிட்டு பர்டிகுலராக சூரியனை நினைக்கிறது நான் சொல்கிறது அந்த 777 அது எழுதுதுன்றது அது நம்ம கிரகமாக நினச்சி பண்ணுறோம். அது இந்த விஷயத்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா, வருஷம் இது நல்லாவே தெரிஞ்சிருந்தாங்களோ அந்த அந்த முள்படுக்கையில் இருக்கும்போது நடந்த விஷயங்களை காது கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது பீஷ்மருக்கு மிகுந்த மன திருப்தியையும் ஆத்ம சாந்தியை கொடுக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி மேம்படுத்தும். இது நீங்கள் கையாலேயே இயற்கை இலை வாங்கி செய்கிறதோ குளிக்கிறதோ அவரை பற்றி தியானம் பண்ணுறதோ ஒன்று. இப்போ அந்த விஷயத்தை கேட்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நான் கடைசி நிமிஷத்தில் நடந்த விஷயங்களை வேதவியாசர் கேட்குறீங்களா, இதை கேட்கும்போது தன்னை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உலகத்தில் ஏதோ மூலையிலன்றது அது ஒரு விதமான ஆத்ம திருப்தியை கொடுத்து பண்ணோம். நீங்கள் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்கள் நீங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பரிகாரம் மாதிரியே இது. இந்த ஒவ்வொரு ரத சப்தமி வரும்போதும் அந்த பீஷ்மனுடைய அந்த இறுதி கதையை கேட்குறதே ஒரு பரிகாரம் மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.